பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை, அது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் என்றால், களஞ்சியத்தில் விதை தானியம் இல்லை, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மரங்கள் செடிகள் கொடிகள் பலன் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த நிலைமையில் கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுவாரோ. காணா ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சரசம் அங்கே இல்லைங்க, ஆனால் இயேசு அங்கே இருந்தார். என்ன நடந்தது? இயேசுவிடம் போய் சொல்லுகிறார்கள், இயேசு அந்த இடத்துல முந்தினதை பார்க்கிலும் ருசியுள்ள, நிறமுள்ள, சுவையுள்ள ஒரு நல்ல ரசத்தை அங்கே கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லவா? யார் இல்லைனாலும், எந்த இடத்துல எம்டியாக இருந்தாலும், எந்த விஷயம் ஒன்றுமே இல்லாமல் வறண்டு போய் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். எந்த விஷயம் உன்னை விட்டு விலகினாலும் சரிதான், தாயின் தகப்பனும் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் சொல்றார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அப்படியே நம்புங்களேன். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனங்கள்ல எந்த ஒரு வசனமா இருந்தாலும் அது ஜீவன் இருக்கும், அந்த வசனத்துல உயிரோட்டம் இருக்கும், அந்த வார்த்தையில வல்லமை இருக்கும், அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டும். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நீங்க சொல்றேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிங்க, பிலீவ் பண்ணுங்க, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.